ஒவ்வொரு ஊராட்சிக்கும் 4 கழுதைகளை வாங்கிவிடக் கோரி சிவகங்கை மாவட்ட ஆட்சியர் ஆஷா அஜித்திடம் கோரிக்கை மனு அளித்த அவரால் பரபரப்பு ஏற்பட்டது. கடவுளுக்கு கேட்டு சொல்லியோ கவர்மெண்ட்டுக்கு கேட்டுருச்சு. கழுதை வளர்ப்பு தொழிலை ஊக்குவிக்க மத்திய அரசு 50 லட்சம் ரூபாய் வரை மானியம் வழங்கும் திட்டத்தை அறிவித்திருக்கிறது. இது பற்றிய தகவல் சமூக வலைதளங்களில் வேகமாக பரவி வருகிறது. கழுதை வளர்க்க 50 லட்சமா? விரிவாக பார்க்கலாம். வணக்கம், நம்ம 1.5 வருஷத்துக்கு முன்னாடி சிவகங்கை மாவட்ட ஆட்சியர்கிட்ட போய் ஒரு பெட்டிஷன் கொடுத்துருந்தோம். எங்கே பார்த்தாலும் குப்பை, எங்கே பார்த்தாலும் பேப்பர், எங்கே பார்த்தாலும் புகை மண்டலம். ஆளால் பொம்பளையார் காலில் கூட்டி வீடு புகை தீய வச்சு விட்டு எங்கே பார்த்தாலும் புகை மண்டலமாக இருக்குது. எல்லாம் எந்த நோய் வருதுன்னே சொல்ல முடியல. இது போக தீ வச்சது போக பஞ்சாயத்து பொருள்லேருந்து அள்ளி கொண்டு போய் 4 டிராக்டர் 3 டிராக்டர் போய் அள்ளி கொண்டு போய் ஒரு இடத்த கிராமத்துக்குள்ள ஒரு இடத்த பார்த்து அங்கே கொட்டி அங்கே போய் தீ வச்சு விட்டு ஆக மொத்தத்தில் சுகாதாரங்கிறதே சுத்தமாகவே தமிழ்நாட்டில் இல்லாமல் போச்சு. கிராமப்புறங்கள் பூராமே அதனுடைய அடையாளத்தை பூரா அழிஞ்சே போச்சு. எத்தனை டிராக்டர் வாங்கினாலும் குப்பையை அள்ள முடியல. எத்தனை பணியாளர் போட்டாலும் அங்கே பத்தாமையே இருக்குது. இதுக்கெல்லாம் என்ன அங்கேயே தீ தான் வச்சு விட்றாங்க. அதை காற்று கெட்டு போகுது, ஊர் கெட்டு போகுது, அங்கே உள்ள உடல்நலம் கெட்டு போகுது. குப்பை கொட்டக்கூடிய இடத்துல சுற்றியில் எந்த இடத்தையும் வாங்க மாட்டேங்குது. ஏன்னா நோய் வாய்ப்படுது. ஏற்கனவே இருக்கக்கூடிய இடத்துல கூட பிரச்சனை வந்து இங்கே பார்த்தா புகை வருதப்பா, எங்கள் இடத்த 1 லட்ச ரூபா கூடிய இடத்த 5000 கொடுத்தா வாங்க மாட்டேங்கிறாங்கப்பான்னு சொல்லி மக்கள் ஊரா இங்கே பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இதனால் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய நில வச்சிருக்கவங்க பூராமே பொருளாதார ரீதியாக பயங்கரமான படுபாதாரத்துக்கு கொண்டு போய் விட்டுருது. அதனால நம்ம என்ன சொல்கிறோம்னா, இயற்கையான முறையில் 25 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி இந்த குப்பையெல்லாம் இங்கே போச்சு கழுதை ஒரு ஊரில் ஒரு 10 கழுதை 15 கழுதை தெரியும். பண்ணாவட்டில் வச்சுருப்பாங்க. அவங்க பொதுச்சபைக்கு ஒரு நைட்டு கட்டி விட்டுருவாங்க, 2 காலை கட்டி விட்டுருவாங்க. பேப்பரை பூரா வால் போஸ்ட்டை பூரா அதே தின்னுக்கிட்டு இருக்கோம். ஆக கழிவுங்கிறதே இருக்காது. காலைல எழுந்திரிச்சா சும்மா ஒரு 2 பேர் கூட்டுறவங்க 2 பேர் தான் வருவாங்க. அப்படியே ஒரு மாட்டு வண்டியை வச்சு அள்ளுவாங்க, சரியாக போகும். ஆனால் இன்றைக்கி நிலைமை என்ன, ஒரு சின்ன கிராமத்தில் 2 டிராக்டர் குப்பை அள்ள வேண்டியது. அதில் 50% பாலித்தீன், 50% பேப்பர் இப்படிலாம் இருக்குது. அதனால் இப்போ கழுதை இல்லாமல் போச்சு. எங்கே பார்த்தாலும் அள்ளி கொண்டு ஒரு இடத்துல வைக்கிறது, தீ வைக்கிறது, அங்கே கட்டுறது, நோய் வர்றது, இப்படி போய்கிட்டே இருக்குது. நீங்கள் எத்தனை டெண்டர் விட்டாலும் எவ்வளவு பணியாளர் போட்டாலும் குப்பையை அப்புறப்படுத்தவே உங்களால் முடியும். இயற்கையாக நம்ம அங்கே போய் என்ன மந்திரம் போட்டால் குப்பையை வந்து ஒழிக்கிறீ, அங்கேயே தீயே வைக்கிறீங்க. தீ வச்சு விடணுன்னே அங்கேயே புகை வருது. ஆக மொத்தத்தில் இங்கே பார்த்தாலும் இடம் வச்சிருக்க முறை யாரை போனேன். அந்த குப்பை ஓட்டக்கூடிய இடத்துல பூரா யாருக்கு வாங்குறீங்க? இடத்த யாருமே வாங்க மாட்டாங்க. சும்மா 1 லட்சம் போகக்கூடிய இடத்த 5000 4000 3000 வரவே மாட்டேங்கிறேன் அப்புறங்கிட்டு. ஆக மொத்தத்தில் எல்லா பக்கமுமே பாதிப்பு. காற்று பாதிப்பு, உடம்பு பாதிப்பு, அரசாங்க செலவு, எதுவுமே தீர்வே வெட்ட முடியல. நாளுக்கு நாள் ஒரு டிராக்டர் போல 4 டிராக்டர் வருது, 4 டிராக்டர் 5 டிராக்டர் குப்பை வருது, வந்துக்கிட்டே இருக்குது. 10 பேர் கூட்டுற இடத்துல 12 பேர் போடுறாப்புல இருக்குது. ஆக தீர்வுங்கிறது அப்போ 25 என்ன கழுதே இருந்துச்சு, எல்லாத்தையும் தின்னுச்சு. இப்போ பாலித்தீன் பை வேறு வந்துருச்சு. பாலித்தீன் பை ஒழிக்கிறதுக்கு நமக்கு தெரியல. ஆனால் 50% பேப்பரை வந்து கழுதையை தின்னு விடும். அதனால் நீங்கள் கழுதையை வாங்கி விடுங்க. ஒவ்வொரு ஊருக்கும் ஒரு 10 கழுதையை வாங்கி விடுங்க. ஆப்கானிஸ்தான் நாட்டில் இப்போ கழுதை இருக்கான். அதனால் ஒரு 50 லட்சம் கழுதை இறக்குமதி பண்ணுங்க. ஒவ்வொரு பஞ்சாயத்துக்கு விடுங்க. இதுதான் இயற்கையான முறை தீர்வு, புகையே வராது அப்படின்னு நம்ம சொன்னோம். கலெக்டர் பார்த்துட்டு ஆச்சரியப்பட்டுட்டு நல்ல யோசனையாக தான் இருக்குது. ஆனால் கழுதை வாங்குறதுக்கு எனக்கு அனுமதி கிடையாது, நான் எப்படி கொடுக்குறது? டிராக்டர் சொல்லுங்கள், கையெழுத்து போடுறேன், இன்னொன்றுக்காக கையெழுத்து போடுறேன். ஆனால் கழுதை வாங்குறதுக்கு எனக்கு அதிகாரம் கிடையாது. ஆனால் கவர்மெண்ட்டுக்கு நான் ரெக்கமெண்ட் பண்ணுறேன் அப்படின்னு அந்த ஒரு வார்த்தை சொல்லிச்சு. இதை தொடர்ந்து நம்ம 5-6 வீடியோ போட்டிருக்கோம். கழுதை வாங்கி விடுங்க கவர்மெண்ட்டு அப்படின்னு நம்ம எத்தனையோ வீடியோ போட்டோம். கவர்மெண்ட்டு காதுக்கு போயிடுச்சு. நேற்று ஒரு உத்தரவு போட்டிருக்காங்க. கழுதையை ஆப்கானிஸ்தான்லேருந்து வாங்குறதுக்கு பதிலாக நம்மையே கழுதையை உற்பத்தி பண்ணிட்டா என்ன அப்படின்னு கவர்மெண்ட் யோசிச்சிருக்காங்க. ஏன்னா ஆப்கானிஸ்தான் வாங்கும்போது ஒரு கழுதை வந்து 1 லட்சம் ரூபா வருது. ஒரு கழுதை 1 லட்சம்னா இங்கே கொண்டு வந்து சேர்க்குறதோட செலவு வந்து 1,4 லட்சம் ரூபா. இது என்ன யோசனை? ஒவ்வொரு கிராமத்துலேயும் கழுதை பண்ணை உருவாக்க போகிறோம். நேற்று அறிவிச்சிட்டாங்க. ஒரு கழுதைக்கே 1 லட்ச ரூபா கொடுக்குறாங்க உற்பத்தி பண்ணுறதுக்கே. பாருங்கள், பண்ண அமைக்கணும். 50 கழுதை, 50 பொட்டை கழுதை இருக்கணும், 5 ஆண் கழுதை இருக்கணும். வாங்கி விட்டுறணும், ஒரு இடத்த காட்டணும். வாங்கி விட்டால் பேங்கில் இருந்து 50 லட்ச ரூபா சாங்ஷன் பண்ணுவாங்க. 25 லட்சம் 2 பாட்டை கொடுப்பாங்க. ஆக மட்டும் கழுதை பெருகிறோம், இனப்பெருக்கம் பெருகிறோம். ஆக கழுதை பெருகினவோ எல்லாம் ஊருக்குள்ளே தெரியும். ஊருக்குள்ளே பேப்பர் எல்லாத்தையும் தின்னு கூட ஊர் முக்கால்வாசி சுத்தமாகவே இருக்கும், புகை வராது. இயற்கையான முறையிலேயே அதுக்கு பேரே பஞ்சகல்யாணி. அது பாருங்கள் எவ்வளோ பெரிய நன்மை செஞ்சுருக்கு நமக்கு. அதனுடைய அடையாளமே நமக்கு தெரியாமல் போச்சு. இதனால் அதை வாங்கி விட இப்போ மத்திய சர்க்கார் சொல்லிட்டேன், எல்லாத்துக்கும் கழுதை பண்ணி அமையான்ட்டேன். யார் வேணாலும் அமைக்கலாம். இன்னும் இருக்கல வண்ணாருன்னு கிடையாது, யார் வேணாலும் அமைக்கலாம். மகளிர் சுய குழுக்கு யார் வேணாலும் அமைச்சிக்க. நல்லா ஒரு ஏக்கரை காட்டு, 50 கழுதை பொட்டை கழுதை, 5 கழுதை ஆம்பளை கழுதை வேணும், 50 லட்ச ரூபா வாங்கிக்க, இப்போ கழுதையை உருவாக்கு அப்படின்னு விட்டுட்டேன். நான் சொல்ல வர்ற விஷயம், எல்லா மகளிர் குழுக்களும் ஒவ்வொரு ஊரில் இருக்கக்கூடிய மகளிர் குழுக்களும் பேங்கில் போய் தொடர்பு வச்சுருங்க. தொடர்பு வச்சு கழுதைக்கு எங்களுக்கு லோன் கொடுக்கணும்னு கேட்டுங்க. சொசைட்டியில் கொடுக்குறாங்களாம், சொசைட்டியில் கொடுக்குறாங்க, வேளாண் பண்ணையில் கொடுக்குறாங்க, பேங்கில் கூட ஐஓபியில் கூட கொடுக்குறதா, இந்தியன் பேங்கில், ஐஓபி, பாரத ஸ்டேட் பேங்க், கனரா வங்கி எல்லாத்துலையும் கொடுக்குறதா கூட மத்திய சர்க்கார் உத்தரவு போட்டிருக்காங்க. இதை உடனடியாக நீங்கள் துரிதமாக படுத்தணும். எந்த பேங்கில் கொடுக்குறேன்னா என்கிட்ட சொல்லுங்கள். உடனே நம்ம என்ன நடவடிக்கை அதை உடனே எடுப்போம். ஏன்னா இது சமுதாயத்தை சீர்திருத்தக்கூடிய ஒரு துரித நடவடிக்கை. இந்த நடவடிக்கையை நம்ம ஸ்லோ பண்ணவே கூடாது. உடனே அந்த மேனேஜரை சஸ்பெண்ட் பண்ணணும்.
கழுதைக்கு எந்த பேங்க் மேனேஜர் கடன் கொடுக்க தாமதமோ கடன் கொடுக்க மறுக்கிறாரோ அந்த பேங்கில் மேனேஜரை சஸ்பெண்ட் பண்ணுற அளவு கொண்டு போகணும். அப்போதான் இந்த திட்டம் வந்து மக்கள்கிட்ட சென்றடையும், ஈஸியாகவும் கழுதை உற்பத்தியாகி ஊரில் இருக்கக்கூடிய குப்பை கூலத்தை தின்னுவிட்டு ஊர் சுத்தமானதாக ஆகும் அப்படிங்கிறத நமக்கு. அதனால் எல்லா மகளிர் குழுக்களும் எலெக்ஷன் முடிஞ்ச உடனே நேராக பேங்க் போயிருங்க, அல்லது யார் விருப்பப்படுறவங்க போயிருங்க. இந்த பேங்க் உங்களுக்கு கடன் கொடுக்குறதுல ஏதாவது பேங்கில் மிஸ்டேக் இருக்குது, தாமதம் இருக்குது, அவர் அது பண்ணுறாரு இது பண்ணுற லஞ்சம் கேட்குற எதுவோ இந்த பிரச்சனையாக இருக்கிறனால எனக்கு பேரை போட்டு கமெண்ட்டில் போடுங்க. அந்த எந்த பேங்கு, எந்த பிரான்ச்சு, எந்த மாவட்டம் எல்லாத்தையும் கமெண்ட்டில் போடுங்க. உடனடியாக கடன் கொடுக்க ஏற்பாடு பண்ணுவோம். அவ்வளோதான். இதில் பாரபட்சம் இருக்கக்கூடாது. யார் கழுதைன்னு சொன்னால் உடனே லோன் சாங்ஷன் பண்ணிடணும். அதை பார்த்துங்க. இது நாட்டுக்கு தேவையான ஒரு முன்னோடியான திட்டம்.